ஒரு குக்கிங் வீடியோ. இது ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கால் பண்ணிக்கலாமா? எங்கள் அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னங்க பாஸ் இது உள்ள கல்ல போட்டிங்கன்னா ஜும்மான் தூக்கி அடிப்பாங்க தெரியுமா? ஒன்று என்ன ஊற்றணும்? உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது ஊற்றிக்கோங்க. அதில் என்ன இருக்குது? இதெல்லாம் செஞ்சு நம்ம பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டில் எல்லா வீட்டில் கொடுக்க போகிறோமா? வெல்கம் பேக் டு நம்ம ஒரு கப்பல் சேனல். ஸோ அனைவருக்கும் வணக்கம். அம்மா இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம்? இன்னைக்கு பார்க்க போகுது ஒரு குக்கிங் வீடியோ. குக்கிங் வீடியோ வாங்க. என்ன நீங்க தான் சமைக்க போறா சொல்லு. இன்னைக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாம் கிடையாது, டிஷ். இது வந்துட்டு சைட் டிஷ். சைட் டிஷ் சமைக்க போறோம். சைட் டிஷ் என்ன சிக்கனா மட்டனா? 6 மாசத்துக்கு வெஜ், ஒரு 6 மாசத்துக்கு வெச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ். 6 மாசத்துக்கு வெச்சு சாப்பிட வைனா? இது வந்துட்டு ஊர்கா. ஓகே. தொக்கு, பிரான் தொக்கு, சிக்கன் தொக்கு இல்ல தக்காளி தொக்கு. சூப்பரா இருக்கும். மூஞ்சி சொல்லிக்காத, செம்மையா இருக்கும். சாப்பிட்டா அவ்வளவுதான். நாங்கெல்லாம் ரசத்துல வர தக்காளி, சாம்பார்ல தக்காளியே தூக்கி ஓரமா போடுற ஆள் நாங்களாம். அது தக்காளியில தொக்கா. எங்க பாட்டி நான் சின்னதா இருக்கும்போது எங்க பாட்டி செஞ்ச டிஷ். அப்ப இருந்தே வந்துட்டு தோசைக்கு செஞ்சாங்கன்னா தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே அதை தான் வச்சு சாப்பிடுவேன். லிட்டரலி ஒரு வாரம் கூட தாங்காத, அதுக்குள்ள காலி பண்ணிடுவேன். அவ்வளோ சாப்பிடக்கூடாது, கம்மியாக தான் சாப்பிடணும். பட் ஸ்டில் அந்த அதுக்காகவே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பில்டப்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஸோ வெல்ல முடியா? ஸோ அந்த மாதிரி பயங்கர எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சைட் டிஷ் அது தக்காளி தொக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் மம்மிட்ட இந்த ரெசிபிலாம் கேட்டு வச்சுருக்கேன், எப்படி செய்யணும் அப்படின்லாம். நான் அப்புறம் பார்க்கும்போது யூடியூப்ல ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தேன். நம்ம நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் கேதர் பண்ணி அதை வச்சு நம்ம பண்ணணும். அப்போதான் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். பில்டப்லாம் ஓவரா இருக்கு, செய்ய பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு குட்டிக்கு வந்துட்டு மம்மம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போய் செய்யலாம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு மம்மம் கொடுத்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். சாப்பாடு கொடுத்து அவன் பாட்டுக்கு கம்முன்னு. அவனுக்கு அளவா பொங்கல் மம்மம் செஞ்சு வச்சிருக்கேன். அது கொடுத்துட்டு அவன் சாப்பிட்றான்னு இல்லையான்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவனை புஷ் பண்ணி, வயிறு ஃபுல்லாக தான் ஏதாவது தூங்குவார். அதனால ஃபர்ஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஃப்ரீயாக போய் சமைக்கலாம். எப்படியும் 2 மணி நேரம் ஆகுங்க. போய் அங்கே நிற்கணும். நம்ம வேற ஜோ போட்டு அதை எடுத்துனுவா, இதை எடுத்துனுவா, அதை கழுவி வை, இதை கழுவி வை, நம்ம கூட உயிரை வாங்குவா. சரி வாங்க நம்ம போயிட்டு சட்னி பண்ணுவோம். என்னது? தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு. ஊறுகாவா? ஊறுகா. சரி ஊறுகா தொக்குங்க, ஏதோ ஒண்ணுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வச்சுக்கோங்க. நம்ம பார்க்கலாம் போயிட்டு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தக்காளி 1/2 கிலோ போட சொன்னா 2.5 கிலோ போட்டு வச்சிருந்தா. நான் கூட யோசிச்சேன், என்ன தப்பா தெரியாம போட்டாப்புல இருக்கு அப்படின்னு நினைச்சா. அப்பதான் ஊறுகா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா. நான் கூட செய்ய மாட்டேன்னு நினச்சேன், வேஸ்ட்டாக தூக்கி போகணும்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, பொறுப்பு வந்துருச்சு. நீங்கள் வந்து நம்ம செய்ய போகிறோம். தக்காளி ஊறுகாய் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம், ரிவ்யூ கொடுக்க போகிறோம். கேவலமாக இருந்துச்சுன்னா கேவலமாக இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே சரி வாங்க நம்ம போய்ட்டு குட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே பாய். குட்டுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். இந்த ஹை சேர் வந்துட்டு லவ் லேப்லேருந்து வாங்கினோம். இது பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோஸ்லுமே. குட்டுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸ்லேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இதுதான். குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது, பயங்கர ஸ்டர்டியாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே வந்துட்டு சாப்பிட்ற மாட்டாங்க, கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ இதில் உட்கார வச்சு நம்ம பழக்கிட்டோம்னா, இதில் உட்கார வச்சாலே ஓகே சாப்பிட போகிறோம் அப்படின்ற அவங்களுக்கு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக தான் மெயினாக அந்த சேர் ஆர்டர் பண்ணேன். இது வந்து 6 டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர் அண்ட் டேபிள் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டைனிங் டேபிள் கூட உட்காரும்போது ஹை சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீட் மட்டும் ரிமூவ் பண்ணி நார்மல் சேரோடையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரிமூவபிள், வாஷபிள். ஸோ தனியாக கழட்டி வாஷும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட சேஃப்டிக்காக ஸ்ட்ராலர்ல இருக்க மாதிரியே ஒரு சேஃப்டி பெல்ட் இருக்கு. பொங்கல் மம்மம் ரெடி. சாப்பிடலாமா? மம்மம் சாப்பிடலாமா? அடிப்பட்டு வெல்கம் பேக் டு கிருத்தி சமையல். ஸோ நம்ம தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்களை எடுத்து. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, தக்காளி ஊறுகாலாம் நான் இப்போதான் என் வாழ்க்கையிலே கேள்விப்படுறேன் தெரியுமா. நான் சாப்பிட்டதே கிடையாது. எந்த ஊர்ல ஸ்பெஷலு தெரியல, எங்க ஊருக்காரங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ. ஏது நம்ம கோயம்புத்தூர் இல்லைங்களா? ஏனுங்க சொல்றீங்க நீங்க? நம்ம சாப்பிட்டது இல்லையே, கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஏமாத்திட்டாங்களே. எப்படி என்ன? நான் கிட்ட அளவெல்லாம் கேட்டு அளவெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அளவெல்லாம் கேட்டு கரெக்டா எடுத்து வச்சிருக்கா பாருங்க. ஊறுகாய் செம்மையா இருக்கு பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ தக்காளி வந்து ஒரு 1.5 கிலோ தக்காளி, ஒரு 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் புளி வந்து ஒரு கையளவுக்கு புளி எடுத்து. ஒரு கையளவுனா ஒருத்தர் கை ஒரு மாதிரி இருக்குமே. அதெல்லாம் அவங்க மனக்கணக்கு தான். ஜெனரல் கொஸ்டின் இது. என் கை பாருங்க, உன் கை காட்டு, இங்க பாருங்க. அப்புறம் எப்படி அது? ஓகே, ஒரு லெமன், பெரிய லெமன் சைஸ். ஓகே நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம். அப்புறம் புளியை அரைச்சி வச்சிருக்கோமா?
கரைச்சு கரைச்சி வச்சிருக்கோம். ஓகே. அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா. கொத்தமல்லி எல்லாம் இல்ல ஒன்றும் செய்ய போதில்ல, போஸ்ட் கொண்டு குறைச்சல இல்ல. சரி, நீங்க வச்சிருக்க பொடியெல்லாம் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொடி அசால்ட், சப்பா மேட்டர், சால்ட் வாட்டர் இதெல்லாம். இங்க பாரு, இது வந்து புளிய கரைச்சி வச்சிருக்கேன். அது ஆடி சொல்லிட்டேன். இது மிளகாத்தூள், இது வந்துட்டு கல் உப்பு, அது வந்துட்டு இது வந்து மஞ்சள் தூள், வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இது வந்துட்டு இது பெருங்காயம். பெருங்காயம் இல்ல, இது என்னது சீமந்தத்துக்கு வைப்பாங்க. சீமந்தத்துக்கா? இது என்னமோ சொல்லுவாங்களே, இது ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் கால் பண்ணிக்கலாமா? எங்க அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பெப்பர். கடுகுடா. சாரி, கடுகு. போட்டா வெடிக்குமே டப்பட்டு. பெருங்காயமா? கரெக்ட்டா கண்டுபிடிச்சடா. குக் வித் கோமாளி நான் போலாம்ல? am I eligible? yes for கோமாளி. பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் அடுப்பை பத்த வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. என்ன ஊத்தணும்? உங்க வீட்டுல என்ன இருக்கோ அது ஊத்திக்கோங்க. அதுல என்ன இருக்கு? எல்லா எண்ணெயும் நல்ல எண்ணெய் தாங்க. நல்ல எண்ணெயை ஊத்திக்கலாம் நம்ம. திருட்டு செஃப் யூடியூப் வீடியோ பார்த்து திரும்ப அதே வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க பாத்தீங்களா? வேற மாதிரிங்க நீங்க. ஆக்சுவலி அப்படியே காப்பி பண்ண மாட்டேன். அது தட்ஸ் நாட் மை ஸ்டைல் அட் ஆல். அதுல இருந்து ஐடியாஸ் எடுத்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட ஒரு சில எலிமெண்ட்ஸ் அதுல ஆட் பண்ணணும். அப்படிங்களா? அந்த தனித்துவம் அதுதான் முக்கியம். சரி சரி. இங்க நான் கேள்வி கேக்குறேங்க. எங்க அதே தக்காளி தானே போடுறீங்க? இந்த செய்முறைகள்லாம் அதே செய்முறைகள் தானே? ஆமா. வேற என்ன சேஞ்சஸ் நீங்க பண்றீங்க? நீங்க வீடியோல நீங்க இருப்பீங்க, அவங்க வீடியோல அவங்க இருப்பாங்க, அவ்வளவுதான் சேஞ்சஸ். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம. பாத்தீங்களா இல்லையா? அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட பெரிய பாத்திரம் இவ்வளோ தக்காளி வந்துட்டு போடுற அளவுக்கு பெரிய பாத்திரம் இல்லை. ஸோ நம்ம பெரிய குக்கர் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா 2 பேருனால எல்லாமே சின்ன சின்ன பாத்திரமா தான் இருக்கும் நம்ம வீட்டுல. எஸ், 3 பேர்ல அதுல கோகோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. நல்ல எண்ணெய் இந்த கலர் தான் இருக்கும். அது சரி, நீ ஏன் நேத்தான் கத்துக்கிட்ட? எனக்கு தெரியும் முன்னாடி. சரி, எண்ணெய் வந்துட்டு ஊத்திக்கலாங்களா? எண்ணெயை ஊத்துறத பார்ப்போம். லைட்டா சரக்கு மாதிரி இருக்குல்ல? என்ன ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. என்ன ஆகணும்? என்ன அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்கு? என்ன ஆகணும்? என்ன எதிர்பார்க்கறீங்க? ரியாக்ஷனே இல்ல. என்ன ரியாக்ஷன் பாக்குறீங்க? ஏய், என்ன நீ குத்தாம்புக்குள்ள ஊத்திட்டு இருக்கியா எண்ணெய? கம்மியா ஊத்து, கொலஸ்ட்ரால். ஏய், வீட்ல குழம்புக்கே இவ்வளவு என்ன ஊத்துவாங்க? ஊர்ல என்ன? ஜி அதெல்லாம் வந்து அந்த டிஷ்ஷுக்கான தேவையான ஆட்கள் அளவுக்கு போடுறது. அதெல்லாம் ஊர்கால எண்ணெய் அதிகமா தான் இருக்கணும். ஏன்னா இது பல மாசத்துக்கு வச்சு சாப்பிடுற பொருள். தக்காளி எடுத்து போட்டுடலாம். தக்காளியை போட போறா, வாங்க பார்க்கலாம் வாங்க. தக்காளியை போட போறா. தக்காளி என்ன எடுத்தோம்? தக்காளியை போட்ட? ஆமா, எப்பவுமே இந்த இது தானே போடுவாங்க, கடுகு. தனியா நம்ம அரைப்போம். அப்பல தெரிஞ்சுதான் போடுறியா மம்மி? பல வீடியோஸ் பார்த்தேன். எல்லாம் இதே மாதிரி தான் பண்றாங்க. நம்மளும் இதே மாதிரி பண்ணிடுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பகலில் தான் இந்த வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் பக்கம் நிற்கவே முடியலைங்க. ஸோ அதனால் நாங்கள் நைட்டுக்காக மாற்றிட்டோம் வீடியோவை. வாஸ்து சரியில்லை, கிச்சனை மாற்றணுமா? கேட்டுச்சாங்க மக்களே, கிச்சனை மாற்றணுமா? தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும். அடுப்பு நல்லா 14 நம்பர்ல வை. இப்போ நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சு புளி ஊற்ற போகிறோம். புளி ஊற்ற போகிறாங்க இப்போ நம்ம. புளி விரும்புது. க்ளோஸ்அப். ஓ சாரி செஃப். கரெக்டாக கணக்கு வச்சு தான் ஊற்றுறீங்களா? 1/2 லிட்டரு கிண்டு. எப்படி கிண்டுறது மட்டும் பாருங்க. பகமா கிண்டு 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 கிண்டு. இது வந்து நல்லா வேகணும், வணங்கணும். தக்காளி யாரையும் வணங்கணுமா? என்ன வாங்கணும்? தக்காளி வணங்கணும். வதக்கணுமா? வணங்கணுமா? சாமி கும்பிட்ற மாதிரி சொல்லிட்டு வணங்கணும். கொதி வரணுமா? ஏன்னா என்னங்க பாஸ் இது? கொதி பறக்கணுமா? நான் புரியலங்க ஒன்றும். அதை விட எனக்கு இப்போ நீ இந்த ஊறுகாய் பண்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆல்ரெடி 2 வேளை தோசை தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சட்னியை வேற செஞ்சுட்டா இப்போ ஐயோ. அப்படியா? ஓகே. அப்போ ஊறுகாய் ஃபேக்ட்ரிலாம் ஊறுகாய் செய்றாங்களா? அப்போ எவ்வளோ போடுவாங்க? அப்போ இப்போ நம்மளும் ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்போ கிருத்திஸ் தக்காளி ஊறுகாய் அப்படின்னு போவோமா? ஃபியூச்சர் பிஸ்னஸாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு செய், நல்லா இருந்தால் பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா போடுவோம் பிஸ்னஸ்.
மாங்காய் ஊறுகாலாம் பண்ண தெரியுமா? தெரியாது. தெரியும். அட இது மட்டும் தெரியுமா என்ன? வீடியோவை பார்த்தா தெரிய போகுது. சும்மா அப்படியோ அடுத்து மாங்காய் ஊறுகாய் வீடியோ போகிறப்போ கொதிச்சுச்சா? கொதி வந்துருச்சா? கொதி இன்னும் வரலங்க. ஏதோ தண்ணி தான் பொங்கி வருது. அதுதான் கொதிக்கிறது. அந்த தண்ணி பொங்கி வர்றதுக்கு தான் கொதிக்கிறது. கொதி. ஓ, அதுதான் ஷார்ட் ஃபார்மா சொன்னியா? குதி. கேள்விப்பட்டதே இல்லையா? ஐயே, மேல இருந்து தலைக்கீழ குதி. எங்கால வர சாப்பிடவும் மாட்டான், தூங்கவும் மாட்டாங்க. அவனோட பெரிய அக்கா போரா இருக்கு. பா, கொதி வந்தா கூப்பிடுப்பா. எவ்வளவு நேரம் நின்னுக்கிறது? எங்க வந்துருச்சா? பபிள்ஸ் வருதுல்ல, அதுதான். ஓ, இப்போ நம்ம வந்துட்டு மஞ்சள் தூள் இல்ல அது. இங்க ஆர்டரா சொல்லு. ஃபர்ஸ்ட் இங்க வாங்க, ஜூம் பண்ணி எடுங்க. மஞ்சள் தூள் வந்து கழுவுறதுக்கு மட்டும் தானே போடுவாங்க, சாப்பிடுறது இதெல்லாம் போடுவாங்க. ஃபுட்ல வந்துட்டு முக்கியமான ஒரு பொருளையுமே ஆட் பண்ணுவாங்க. குட் ஃபார் ஹெல்த். அட்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி விடு. ஏன் மிச்சம் இவ்வளவு வச்சிருக்க? உப்பு. இன்னொன்னு மிஸ் பண்ணிட்ட நீ, பெருங்காயம். அது லாஸ்டா போட்டுக்க. பெருங்காயம் வாசத்துக்கா? கொதி வந்துச்சு, நல்லா சுண்டணும். ஓகேவா? இது சுண்டற போல நம்ம எல்லாம் சவுண்ட் போட்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல. இது சுண்டற கேப்ல நம்ம கடுகும் வெந்தயமும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். ஓகே? ஓ, அதுதான் அந்த எக்யூப்மெண்ட் வச்சிருக்கியா? நான் ரொம்ப நேரமா யோசிச்சிட்டேன், என்னத்துக்கு இது இங்க வச்சிருக்கா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தேன். அந்த காலத்துல போருக்கு உள்ள கல்ல போட்டீங்கன்னா விமானம் தூக்கி அடிப்பாங்க தெரியுமா ஒண்ணு, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டீஸ்பூன் கடுகு. டீஸ்பூன் கையில எடுத்து போட்டா டீஸ்பூன் அளவுக்கு. சரி, என்னமோ சில கணக்குங்க, கோதி கணக்குங்க. பொன்னிறமா வறுபட்டோடனே மிக்ஸியில் போட்டு அரைக்கணும். ப்ரௌன் கலர் ஆனோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு அப்போ ஆல்ரெடி ப்ரௌனாக இருக்கிறதுல எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்படிலாம் கேட்குறேன், எனக்கு பதில் தெரியாது. இதை மிக்ஸியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது பாருங்க, மிக்ஸியில் டிஷ்யூ சேர்த்து அரைக்கியா? ஈரம் இருக்குல்ல, ஈரத்தை எடுக்கிறதுக்காக டிஷ்யூ. சாரி, நான் கூட டிஷ்யூ வந்து ஒரு டிஷ்யூட ஆட் இன்க்ரீடியன்ஸ் நினச்சிட்டேன். அதை கட் பண்ணிடுறேன். பையனுக்கு வந்துட்டு பேசிக் அடிப்படை சமையல் கற்றுக் கொடுத்தது அவன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ரொம்ப ஈஸி. தோசை சுடுறதா இருந்தாலும் நீ பண்ண போகிற இல்லை, அடிப்படையாக வந்துட்டு சர்வைவலுக்கு தேவையான. சர்வைவலுக்கு ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது. அது ஒரு நாளைக்கு 3 வேளை வந்துட்டு சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல்லாம் போய் படுக்கணும். கற்றுக் கொடுத்துட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டான் பாருங்க. கற்றுக்கிறதுக்கு சமையல் கற்றுக்க வந்திருக்கியா நீ? ஓடிடு. ஷெஃப் ஆக்கிடலான்னு இருக்கேன். அவனுக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா போட்டோம். நம்ம கிரியேட் பண்ற அந்த அட்மாஸ்பியர் தான். டெய்லி கிச்சனுக்கு கூட்டி வந்து நீயே எப்பயாவது ஒரு கிச்சனுக்கு நீ அவனை டெய்லி கூட்டு வர போறியா? அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் போறேன்னா யார் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு தரணும்? அதுக்குன்னு டைம் இருக்குல்ல. நீங்க செய்வீங்க. ஆமா, நான் காலையில அவனுக்கு பிரெட் போட்டு ஆம்லெட் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பேன் அவனுக்கு. இங்கிலீஷ்ல படத்தெல்லாம் பார்த்ததுல இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்டா? ஆமா, 2 ஆஃப் பாயில் இல்ல முட்டை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ள தூக்கி போட்டுருவான். அது உள்ள தூக்கி போட்டுருவான். பாக்குறான், எட்டி பாக்குறான் பாரு. அம்மா என்ன செய்யறா? அதிசயமா போட்டான் தூக்கி. என்னத்தையும் சரி, போய் விளையாடுங்க. அம்ஷோட விளையாடுங்க. பாய் பாய். அவ்வளவுதான். சோ இத நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கு அரைக்க போறோம். இது பவுடர் பண்ணி அதுல போடணுமா? பவுடர் பண்றதுக்காக இதுல போடணும். இல்ல, பவுடர் பண்ணி அதுல போடணுமான்னு கேட்டேன். அது அடுத்த process. புரியுது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இத வந்து மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். எதை மிக்ஸில போட்டு அரைக்க போறோம்? இதுயா? சுடயா? சுடல, ஆற வச்சு. இது ஆறதுக்கு 2 நாள் ஆகுமே. மீன்வேல் நம்ம அரைச்சு வச்ச கடுகு வெந்தய பொடி இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு எண்ணெயில போட்டு தனியா வதக்கணுமா? தனியா வதக்கணும். ஆறிச்சு. இத மிக்ஸில போட்டு அரைக்கலாம். ஓகே, பாருங்க மக்களே, இது நம்ம மிக்ஸில போட்டு அரைக்க போறோம். இப்போ அரைச்சா ஊறுகாய் ரெடி. இல்ல, இதுக்கப்புறம் இன்னொரு process இருக்கு. இன்னொரு process. இன்று முதல் நீ செஃப் கிருத்திகா இல்ல ஊறுகாய் கிருத்திகா என்று அழைக்கப்படுவாய். தக்காளி ஊறுகாய். ஏய் தக்காளி இதடி. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம்.
இது டக்குன்னு சட்னி மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சார். அப்படி ஓகே, நம்ம வந்துட்டு இதை அரைச்சி எடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்ன இதெல்லாம் செஞ்சு நம்ம பக்கத்து வீட்டுக்கு எதிர் வீட்டில் எல்லா வீட்டில் கொடுக்க போகிறோமா? இல்லை, இது இன்னும் கொஞ்சம் சுண்டு, இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இன்னும் கம்மியாயிருமா? அட போங்கடா. ஆக்சுவலி பார்க்க தான் குவான்டிட்டி நிறைய இருக்க மாதிரி இருக்கும். ஒரு வாரத்து ஒரு 4 நாள்லேயே காலியாகும். ஏங்க தக்காளி ஊறுகாய் நல்லா இந்த கடையில் ஏதாவது வைத்தா சொல்லுங்க, நல்ல பிராண்டு. இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது அம்மாடி. சரி பார்த்துக்கோங்க. திரும்ப வந்துட்டு எண்ணெய் ஊற்றணும். எப்பா திரும்ப எண்ணெய் ஊற்றுறாங்க. அம்மாடி எவ்வளோ எண்ணெய். ஊறுகாய்க்கா ஊற்றணும். அப்போ என் 6 பேக்ஸ்லாம் என்ன ஆகுது? இருந்தால் தானே கடுகு அரைக்கிறதுக்கு போட்டோம். ஸோ லைட்டாக கொஞ்சமாக போட்டால் போதும். வெடிக்கவே இல்லை, ஏன்னா எண்ணெய் காயவே இல்லை. வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். சப்பு சிப்பு சும் சப்பு சப்பு சிப்பு சும். பூண்டு பூண்டு அதான் போடுறீங்களா மாஸ்டர்? இந்த மாஸ்டர் நுரெல்லாம் வருது. ஆக்சுவலி நல்ல எண்ணெயாக இருந்தால் இப்படி நுரை வரும். அதாவது சோப்பு தண்ணி போட்டால் கூட தான் நுரை வரும். ஏய் மாஸ்டர், செஞ்சு தான் பண்ணுறியாடா, என்ன நுரெல்லாம் வருது. எண்ணெயும் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சதை ஹெல்ப் வேணுமா? ஆஹா, தக்காளி சட்னி ரெடி. சட்னி இல்லை, இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த கடுகு வெந்தயம் அது போடணும். பொடியை போட்டுக்கலாம். உப்புலாம் போடவே இல்லை. உப்புல ஃபர்ஸ்டே போட்டோமே. ஓ கல் உப்பு. ஓகே ஓகே. லாஸ்ட்ல பத்தலன்னா போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இது எனக்கு பார்க்கும்போது லைட்டாக ஒரு 10 பீஸ் இப்போ பன்னீரை போட்டு விட்டோம்னா பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இருக்குது. ரெடியா? இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகும். பரவாயில்லையே, பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வந்துருக்கு. தொக்கு 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 ஊறுகாய் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் 3 மாதத்துக்கு. கெட்டு போகாதா? கெட்டு போகாது. ஏன் கெட்டு போகுது? ஏன்னா எண்ணெய் அவ்வளோ ஊற்றிருக்கோம், புளி ஊற்றிருக்கோம், கடுகு அரைச்சி போட்டிருக்கோம், அதனால கெடாது. அப்படியா? எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கலக்கி விட்டுக்கலாம். என்ன பன்னீர் பட்டர் மசாலா ரெடியா இல்லையா? தக்காளி ஊறுகாய் இங்க பாருங்க. ஏங்க ஒரு 10 பீஸ் பன்னீரை போட்டா ரெடிங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. எண்ணெய் ஆஃப் பண்ணிடலாம். பிரிஞ்சு வந்துருச்சா? ஆமாண்டி, லைட்டா ஊறுகாய் மாதிரி தாண்டி இருக்கு. எனக்கே லைட்டா டெம்ட் ஆகுது. சப்பாத்திலாம் சாப்பிட்டா செம்மையா இருக்கும் போல இருக்கு. ஆமா, எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ஆஹா, ஆத்தாடி, அப்போ 3 வேலையும் இதானா? அப்போ நாலுலேருந்து ஊறுகாய் ரெடி. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ரெசிபியோட நல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆமாம், இது சூப்பராக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ண சொல்கிறேங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு டீட்டெயில்ஸ் தெளிவாக எவ்வளோலாம் வந்து கொடுக்க மாட்டா. நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ புத்து மதிப்பாக நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ குக்கிங் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சீக்கிரமாக நெக்ஸ்ட்டு கிருத்தியோட அடுத்த சமையல் என்னன்றது, அவள் அடுத்த வீடியோ என்ன பார்க்குறான்னு எனக்கு தெரியல. அடுத்த வீடியோ என்னன்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு குக்கிங் வீடியோ ரெடி பண்ணுவோம். உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பின்னாடி கிரிக்கெட்டில் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி நாங்கள் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ முடிஞ்சிருச்சு, தக்காளி ஊறுகாய் ரெடி. அவ்வளோதான். இப்போ தோசை சுட்டு நாங்கள் சாப்பிட்டு அவ்வளோதான் ஃப்ளாட் ஆக போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. சத்தியமாக சூப்பராக இருக்குங்க. நான் தான் சொன்னேனே சூப்பராக இருக்குன்னு. பிரில்லியன்ட். இவங்கெல்லாம் நான் ரெசிபி சொன்னதில் எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லைங்க. நான் போட்ட எஃபோர்ட்லாம் வீணாகவே போல. யார் போட்ட எஃபோர்ட்? இது சத்தியமாக சூப்பராக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் நம்ம பண்ணலாம். கிருத்தியோட டேலண்ட்லாம் அப்போ தான் வெளியே வரும். என்னோட டேலண்ட் அப்போ தான் வெளியே வரும். கமெண்ட்ரி டேலண்ட். ஓகேங்க. ஸோ சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர். பாய் 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 ஃப்ரம் நம்ம ஊர் கப்பல் கிருத்தி அண்ட் நிஃப்தி. பாய்.